ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஜென்மகை. நம்ம வீட்டு முற்றத்தில் இருக்கக்கூடிய மண் செடி வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் நிறைய கல் வேஸ்ட்டு அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப இறுகி போய் இருக்கிற மண்ணை செடி வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறத ஒரு சேலஞ்சாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டே. கொஞ்சம் ஏரியா தான் செஞ்சுருந்தேன். இந்த செடி ஒன்று தான் நடுறது அளவுக்குள்ள இடம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு டே சேலஞ்சு. அடுத்தது இதுக்கு இந்த பக்கம் உள்ள இடத்த இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இன்றைக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி செகண்ட் டே. ஃபஸ்ட்டு டே சனிக்கிழமை சாயந்தரம் பண்ணேன். ரெண்டாவது நாள் இது திங்கக்கிழமை சாயந்தரம் பண்ணினது. ஸோ இன்றைக்கி என்ன வேலை செய்கிறேன் அப்படின்றத பார்த்துருவோமா? வீடியோ பார்த்துட்டே இருங்க. நான் எவ்வளோ கல் தோண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது சின்ன கல் தான், ஆனால் நிறைய பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்தது. சும்மா தான் தோண்டுறதுக்கு கஷ்டமாக இருந்ததும் செடி வளர்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததும் இந்த ஏரியாவில். அப்பப்போ காணாமல் போயிடுவேன். என்னென்னா எனக்கு கொஞ்சம் டயர்டாகிடுச்சுன்னா போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு வருவேன், இல்லை தண்ணி குடிச்சிட்டு வருவேன். இந்த வேலை நான் தொடங்கும்போது சாயந்தரம் 4 மணி இருட்டுற வரைக்கும் வேலை செஞ்சேன். கிட்டத்தட்ட கரெக்டாக டைம் பார்க்கல, ஒரு 6-6:30 மணி வரைக்கும் வேலை பார்த்துருப்பேன். எதுக்கு இந்த வேலையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், கண்டினியூஸாக வேலை செஞ்சால் என்னுடைய உடம்புக்கு செட் ஆகாது. ஒரு நாள் வேலை செஞ்சால் அன்றைக்கி கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் உடம்பு இளவுனதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆகும். அப்போது மறுநாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அன்றைக்கி ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கு அடுத்த நாள் நார்மலானதுக்கப்புறம் மறுபடியும் செய்வேன். அந்த மாதிரி தான் செய்கிறேன். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றது. எனக்கு இப்போ ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. ஆனால் கரெக்டாக எனக்கு சர்ஜரி முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சுது. என்ன சர்ஜரி அப்படின்னா ஹிஸ்டரெக்டமி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது யூட்ரஸ், ஓவரி அந்த மாதிரி எல்லாமே சர்ஜரி பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த சர்ஜரியோடு சேர்ந்து ஹெர்னியாவும் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இது யூட்ரஸ் ரிமூவ் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆக்டிவாக வச்சுக்கிறது தப்பு இல்லை, ஆக்டிவாக இருக்கிறது தான் நல்லது. உடம்பு ஓவர் வெயிட்டு போடாமல் இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது வேலையெல்லாம் செஞ்சு நம்ம ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் அதிகமாக செஞ்சப்போ லைட்டாக வயிறு வலிச்சுட்டே இருந்தது. என்ன ஏதுன்னு செக் பண்ணுவோன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ கிரேட் 1 லிவர் ஃபேட் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தது. பட் எங்கள் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் நிறைய பேர்கிட்ட விசாரித்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம உடம்பு எவ்வளவுக்கு வேர்க்கிற அளவுக்கு நம்ம வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஃபேட்டி லிவர் இதெல்லாம் இந்த நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஹெர்னியா சர்ஜரி பண்ண டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வேலை செய்யலாம் தப்பு இல்லை, ரொம்ப ஓவர் வெயிட் எடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் வேலை செய்யும்போது பெல்ட்டு போட்டுக்கிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் முதல் நாள் பெல்ட்டு போட மறந்துட்டேன். 2வது நாள் வேலை செய்கிறதுக்கு இறங்கினப்போ தான் பெல்ட்டு ஞாபகம் வந்தது. ஆனால் இனிமேல் கண்டிப்பாக அடுத்த நாள்லேருந்து வேலை செய்யும்போது கண்டிப்பாக பெல்ட்டு ஞாபகமாக போட்டுட்டு தான் வேலை செய்வேன். வெயிட்டு போடாமல் இருக்கிறதுக்காக எண்ணெயில் பொரிச்சது சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க. என்னால் ரொம்ப எல்லாம் வாயை கட்டிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. அதே நேரத்தில் பயங்கர எண்ணெயில் உள்ள பொருள் அந்த மாதிரியெல்லாம் நான் சமைக்க மாட்டேன். என்றைக்காவது ஒரு நாள் ஆசைக்கு செய்கிறது தான். நார்மலாக எங்கள் ஊர்லெலாம் நாங்கள் வழக்கமாக வைக்கக்கூடிய மீன் குழம்புல எல்லாம் எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது, தாளிக்கிறதெல்லாம் கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் ஸ்பெஷலாக விருந்தாளிங்க வந்தால் அந்த மாதிரி இல்லை, ஒரு மாதிரி கனவா மீன், இறால் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலான ஒரு ஃபிஷ் அப்படின்னா மட்டும்தான் தாளிக்கிறது. தினமும் பொரித்த மீன் எடுத்துக்க மாட்டேன். அதே நேரத்தில் எனக்கு மீன் பொரித்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சதுன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி மீன் இருந்ததுன்னா பொரித்து சாப்பிடுவேன். ஆனால் அதுக்குமே முங்க நிறைய எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பொரிக்க மாட்டேன். அந்த மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உள்ள எண்ணெய் அந்த மாதிரி தான் பொரிப்பேன். அதுவுமே பாவக்காய், கோவக்காய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொரியல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மீனை பொரித்து அந்த எண்ணெயிலே அந்த பொரியலையும் செஞ்சுருவேன். ஸோ அவ்வளவுக்கு தான் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அப்படி ரொம்ப எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்.
ஒரு 3-4 வருஷமாக தான் வந்து எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நார்மலாக வந்து இதே ஃபுட்டு தான், அதே நேரத்தில் வந்து எனக்கு ரொம்ப வெயிட் கெயின் ஆகாத அந்த மாதிரி தான் இருந்தது. என்னென்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. கரெக்டாக வந்து எனக்கு கொஞ்சம் வெயிட் போடும். அந்த நேரம் வந்து லென்ட் டேஸ் வரும், இந்த தவக்காலம் அப்படின்னு சொல்லுவோம்ல. மேக்ஸிமம் இந்த தவக்காலத்தில் வந்து நான்வெஜ் வந்து சுத்தமாக வந்து எடுத்துக்கவே மாட்டோம். நான்வெஜ்ஜு மட்டும் கிடையாது, மேக்ஸிமம் வந்து ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன். ஸோ அந்த சாப்பாடை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து கொஞ்சம் உடம்பு வெயிட் லாஸ் ஆயிரும், உடம்பும் ஒரு நல்ல ஹெல்த்தி ஆயிரும். அடுத்து வந்து அது ஒரு வருஷத்துக்கு தாங்கும். இப்படி தான் வந்து ஒரு ரொட்டீனாக என்னுடைய உடம்பு வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரியான விரதம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது இல்லை. அதனால தான் வந்து இவ்வளோ வெயிட் ஆகிட்டு, அதுலேயும் சர்ஜரிக்கு பிறகு தான் நல்ல வெயிட்டு போட்டுருச்சு உடம்பு. அனுபவப்பட்டவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, எந்த அளவுக்கு வந்து உடம்பு வெயிட்டு போடாமல் மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். வாயை கட்டி வெயிட்டு போடாமல் மெயின்டைன் பண்ணுறதுன்றது நடக்காத காரியம். வேலை செய்கிறதுனா என்ன வேலைன்னாலும் என்னால் எவ்வளோ முடியுமோ இழுத்து போட்டுட்டு செய்வேன். அதனால் நான் இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு வெயிட்டு குறைக்கணுன்றதுக்காக வந்து நான் அப்படி ஒரு பிளான் பண்ணலை. பட் எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். அது எப்போவுமே வந்து கார்டனில் எவ்வளோ நேரம்னாலும் மணிக்கணக்காக எழும்பவே முடியாமல் கிடந்தாலும் கார்டனில் வேலைன்னா இறங்கி நின்று அடிப்பேன். யாராவது வேலை செய்யக்கூடாது, உடம்பு சரியாகட்டும்னு என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் வந்து இந்த கார்டன் பக்கம் வராமல் இருப்பேன். இந்த சேலஞ்ச் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எனக்கு உடம்பு வெயிட் குறைக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஐடியா எல்லாம் இல்லை. இந்த கார்டனை வந்து ரெடி பண்ணணும், அது ஒரு பிளான் தான் இருந்தது. பட் வந்து 2 நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. என்னென்னா உடம்பு வந்து நல்ல வேர்க்குமா, அந்த வேர்க்கிறது வந்து நமக்கு எவ்வளோக்கு உடம்பு வேர்க்கிறதோ அவ்வளோவுக்கு நல்லதில்லை. ஸோ அப்போ வந்து பரவாயில்ல, இந்த சேலஞ்சு முடிகிறதுக்குள்ளே வந்து நமக்கு வெயிட்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு கொஞ்சம் எலும்பெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் பார்த்திங்களா. அந்த ஒரு மாதிரி துளுத்த அந்த சதை அந்த நீரெல்லாம் வந்து போயிடும்ல, அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக வெயிட்டு குறைக்கிறோமோ இல்லையோ, நம்ம வந்து இருக்கிற துணி வீணாகாமல் இருக்கணுன்றதுக்காகவாவது வெயிட்டு குறைச்சி தான் ஆகணும். எங்கேயாவது போகும்போது அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. பழைய ப்ளவுஸ் எல்லாம் வந்து பிரித்து இப்போ இருக்கிறதுக்கு ஏற்ற உடம்புக்கு ஏற்ற மாதிரி அதை செட் பண்ணி தைக்கிறது செய்கிறதுன்னு சொல்லிட்டு, இதுக்காகவாவது கண்டிப்பாக வெயிட்டை குறைக்கணும். அதே மாதிரி துணி கடைக்கு போனால் ப்ளஸ் சைஸுக்கெல்லாம் நல்ல மாடல் துணியே இருக்காது. அது வேறு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாம் வெயிட்டு குறைக்கிறதையெல்லாம் என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. அம்மாவுக்கு வந்து எப்போவும் நான் வந்து கொழுன்னு இருக்கணும். எந்த அம்மாவாவது பிள்ளை சாப்பிட்டா வெயிட்டு போடுன்னு சாப்பாடு தராமல் இருப்பாங்களா? அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும். என்னைய மாதிரி யாராவது அம்மாவை மிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இடம் எல்லாம் ரொம்ப பாராக இருக்குது, மூவ் ஆகவே மாட்டேங்குது. அப்படியே அப்பப்போ கை கலைக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தான் வந்து வெட்டுறது. தினமும் வந்து இந்த இடத்துல தண்ணி நினச்சி ஓரளவுக்கு இந்த இடம் குளிர வச்சுருக்கிறதுனால தான் இப்படியாவது தோண்ட முடியுது. இல்லைன்னா கொஞ்சம் கூட அசைக்க முடியாதா இருக்கும். அதாவது சொந்த செலவில் சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வீடு பால் காய்ச்ச டைம் எல்லாம் வந்து பயங்கர மழை. அப்போ கால் எங்கே வச்சாலும் பயங்கர சேரும் சகதியும் அந்த மாதிரி இருந்தது. இன்டர்லாக் போடுறதுக்கு வந்து எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகாமல் இன்டர்லாக் போட்டாலும் வண்டி எல்லாம் உள்ளே வர முடியாதுல்ல. அதனால் மேடு பள்ளமாக இருக்கிற இடத்தையெல்லாம் கொஞ்சம் நிரப்பி ஹிட்டாச்சி வச்சு அப்படியே ஃபுல்லாக அது அங்கிட்ட இங்கிட்ட 2 தடவை போகும்போது அந்த மண் இருக்கும் இல்லை, அதுக்கு மேலே வந்து சிப்ஸு போட்டு விட்டாங்க. இதில் வேறு அந்த மண்ணை கொண்டு நிரத்துறதுக்கு வேண்டி ஒரு வண்டியை வேறு எடுத்து கொடுத்தாங்க. அந்த உருட்டு வண்டி இருக்கும்ல, அதை வேறு வாடகைக்கு எடுத்து கொடுத்தா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேலை ஈஸியாக முடிகிறதுக்காக கிடைக்கிற கல், சரல், செங்கல், கருங்கல் எல்லாத்தையும் அள்ளி போட்டு எல்லாத்தையும் போட்டு நிரப்பி லேசாக மேலே மண்ணை தூவி மூடி ஹிட்டாச்சி வச்சு 2 உருட்டு உருட்டி முடிச்சிட்டாங்க வேலையை.
முதல்ல இந்த வேலை செஞ்சாங்கல்ல அவங்கள வச்சே தான் இந்த இடத்த ரெடி பண்ணணும்னு நினச்சேன். அதுவும் கஷ்டம்தான். எப்படி 5000 ரூபா வாங்கிடுவாங்க இவ்வளோ இடத்தையும் வந்து ரெடி பண்ணுறதுக்காக. அவங்களுக்கு இந்த இடத்த வந்து இப்படி கல் மண் போட்டு இப்படி மூடுறதுக்கும் வந்து பணம் கொடுத்து, இப்போ அதை கிளியர் பண்ணுறதுக்கும் ஒருக்கா பணம் கொடுத்து, எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே செய்வோன்ட்டு இந்த வேலையில் இறங்கிட்டேன். நம்ம இடம் தானே, எங்கே போயிட போகுது, மெதுவாக செஞ்சுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். நம்ம செஞ்சால் அந்த வேலை நமக்கு திருப்தியாக வேறு இருக்கும்ல. அதனால தான் நானே செய்கிறேன். ஓரளவுக்கு மூவ் பண்ணி இந்த காம்பவுண்டோடைய கார்னருக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல தோண்டும் போது தான் எனக்கு வெறுத்து போய் இந்த இடத்துல இனிமேல் செடியே நட முடியாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவ்வளவுக்கு பெரிய பெரிய கருங்கல் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. மண்வெட்டியை வச்சாலே டொயிங் டொயிங் டொயிங்னு தான் சவுண்டு வரும். அந்த இடத்துல இருந்த செடியெல்லாம் நான் பிடுங்கி மேலே வச்சுட்டு தான் வந்து மறுபடியும் நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து இது பண்ணுறேன். இருந்தாலும் அவசரத்துக்கு 1-2 செடி இந்த கோலியஸ் எல்லாம் அந்த இடத்துல கொண்டு ஊனி வச்சுருந்தது தான். அதை எல்லாத்தையும் மறுபடியும் பிடுங்கிட்டேன். இந்த இடத்துல அப்படி ஒரு வளைவாக வளைச்சி தான் வந்து எடுக்கணும். ஏன்னா வண்டி எல்லாம் வரும்போது செடி வந்து டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு வந்து வண்டி போடுறதுக்கு ஸ்பேஸ் விட்டு மீதி உள்ள இடத்த இந்த இடத்துல வளைச்சி தான் வந்து வெட்ட வேண்டியிருக்கு. இன்றைக்கி இப்போ தான் வந்து கம்பிக்கு வேலை வந்திருக்குது. அந்த இடத்துல வந்து சரியான கருங்கல். அதை வந்து என்னால் ரிமூவ் பண்ணவே முடியலை. கம்பி வச்சு வளைச்சி தான் வந்து ரிமூவ் பண்ணேன். அப்பாடா, எவ்வளோ பெரிய கல் பாருங்களேன். இப்படி ஒரு பெரிய கல் இருந்துக்கிட்டு நம்ம மண் வெட்டும் போதெல்லாம் டொயிங் டொயிங் டொயிங்னு சவுண்டு கொடுத்தா எப்படி தாங்க செடி நடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இவ்வளோ பெரிய கல் பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு கல் இல்லை, நிறைய கல் இருந்தது. ஒவ்வொரு கல்லாக வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தேன். பெரிய பெரிய கல்லாக இருந்தது. இந்த இடத்துல கம்பி வச்சு தான் வந்து அந்த கல்லை வந்து அசைச்சு எடுக்க வேண்டியதாக இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு வழியாக இந்த காம்பவுண்டோடைய கார்னர் வரைக்கும் வந்து அப்படியே அந்த ஒரு செடி வரிசை வைக்கிற அளவுக்கு தான் மண்ணை வந்து நல்லா கிளச்சி அந்த இடத்துல எந்த கல்லும் இல்லாத மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதோட கார்னர் ஆனதுனால வந்து அழகாக 2-3 செங்கல் அந்த இடத்துல வந்து வச்சு டிசைன் பண்ணி வளைச்சும் விட்டாச்சு. இவ்வளோ தான் இன்றைக்குள்ள வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ மோட்டிவேஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.